ஹாய் கைஸ், நீங்கள் ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணுறீங்களா? ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் கால் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் சிஇயில் ஒரு 25,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஒரு 100 ருபீஸ்க்கு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோம். 100 ருபீஸ்க்கு பை பண்ண மார்க்கெட் மேலே போனால் ஒரு 10% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த 100லேருந்து அது ஒரு 110 பாயிண்ட்ஸ் போகும். ஓகேங்களா? அப்படி போச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவீங்க. இது வந்து பாசிட்டிவ் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம். அதே ட்ரேடு இன்கேஸ் ரிவர்ஸ் ஆனால் ஓகேங்களா, 100 ரூபாயில் இருந்து அந்த ப்ரீமியம் நீங்கள் மேலே ஏறும்னு கால்குலேட் பண்ணுறீங்க, ஒரு 10 பாயிண்ட் மேலே ஏறும்னு கால்குலேட் பண்ணுறீங்க. ஆனால் அது இன்கேஸ் ஃபெயிலியர் ஆகி ரிவர்ஸில் திரும்புது அப்படிங்கிறப்ப எத்தனை பாயிண்ட் வரைக்கும் உங்கள் லாஸை நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க? ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:1 அப்படின்றது ஒரு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஸோ 1:1னா 10 பாயிண்ட் ப்ராஃபிட் எதிர்பார்க்குறேன், நீங்கள் 10 பாயிண்ட் தான் லாஸ் எதிர்பார்க்கணும். அந்த 10 பாயிண்ட்டுக்கு மேலே லாஸ் போகுதுன்னா கம்பல்சரி உங்களுடைய லாஸ் ஆஃப் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணணும். அதை பொசிஷனை ஹோல்டிங்கில் வைக்கிறேன், திரும்பி மார்க்கெட் மேலே வந்து ரெக்கவரி ஆகிடும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. இது வந்து 10ல் 2 டைம் தான் நடக்கும். மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணும் பொழுது, மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணும் பொழுது மட்டும்தான் 10 பாயிண்ட்டுக்கு கீழே போனாலும் திரும்ப மார்க்கெட் மேலே வருங்கிறத டெஃபினட்டாக உங்களால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுதா, இல்லை அந்த மார்க்கெட் அங்கேருந்து லிக்விடிட்டி ஸ்வைப்பிங்காக புல் பேக் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த புல் பேக் ஆகிறதும் ரிவர்ஸ் ஆகிறதையும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் பொசிஷனை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்க எவ்ரி 10 பாயிண்ட்ஸ் வந்து குறைய உங்கள் கேபிட்டல் ஃபுல்லாகவே லாஸ் ஆயிரும் ஒரு சிங்கிள் டேயில். நீங்களே பயத்தில் ஃபியரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பொசிஷனை ஃபியரில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பி மேலே ஏறும். அப்படி திரும்பி மேலே ஏறுற மார்க்கெட்லேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் லாஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 2000 லாஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த 2000 லாஸ் வந்து முழுசாக ரெக்வயர் ஆனால் தான் வெளியில் வரணுன்ற மென்டாலிட்டியில் இருப்பீங்க. அந்த மாதிரி மென்டாலிட்டிலையும் இருக்காதீங்க. ஒரு 10 பாயிண்ட் ரிவர்ஸில் போயிடுச்சுனால கம்பல்சரி உங்களோட பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா 10 பாயிண்ட்டுக்கு மேலே திரும்பி ஒரு 15 பாயிண்ட்டு கீழே போயிட்டு தான் திரும்பி பவுன்ஸ் பேக் ஆக போகுது மார்க்கெட்னா, நீங்கள் 10 பாயிண்ட்டில் க்ளோஸ் பண்ணும்போது 15 பாயிண்ட்டுக்கு அப்புறம் மார்க்கெட் புல் பேக் ஆனால் திரும்பி புல் பேக் ஆகிற இடத்துல என்ட்ரி எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் லாஸை ரெக்வயர் பண்ணலாம். அந்த இடத்துல சடனாக என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் உங்கள் மைண்ட் வந்து வேலை செய்யாது, பதற்றத்தில் தான் இருக்கும். இதுக்கு தான் ட்ரேடிங்கில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னிங்கிறது படித்து முடித்தவங்களும் பதஷ்டப்படாமல் ட்ரேடிங்கில் இருக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா கைஸ்? ஸோ லாஸை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுங்கிறது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். 10 பாயிண்ட் கீழே லாஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ண கேல்குலேஷன் தப்புங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணிட்டு ட்ரேடை விட்டு வெளியில் வாங்க, பொசிஷனை க்ளோஸ் பண்ணுங்கள். உடனே இமீடியட்டாக மார்க்கெட் கீழே இறங்குது, உடனே நான் புட்டை பை பண்ணுன்னு சொல்லி புட்டை பை பண்ணாதீங்க. அது பெருந்தப்பு. ஏன்னா மார்க்கெட் புல் பேக் ஆகி திருப்பி மேலே ஏறும்போது என்ன பண்ணுவீங்க, புட்டு போய்ப்பீங்கன்னா புட்டும் லாஸில் போகும். ஸோ ஒரு 2 லாஸ் கண்டினியூவாக வந்துருச்சுன்னா அந்த இடத்துல சைக்காலஜிக்கலாக உங்கள் மைண்டு வேலை செய்யாது. ஸோ நீங்கள் அந்த ஒரு தவறை செய்யாதீங்க. காலில் ஒரு லாஸ் ஆகிடுச்சா, ஓகே லாஸ் 10 பாயிண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா, வெயிட் பண்ணுங்கள். 10 பாயிண்ட் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒரு டைம் கொடுங்க, ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 20 மினிட்ஸோ டைம் கொடுங்க. மார்க்கெட் நம்ம மேலே தானே போகும்னு கால்குலேட் பண்ணோம். நம்ம எதை பேஸாக வச்சு மார்க்கெட் மேலே போகும்னு கால்குலேட் பண்ணோம். ஓகே, அப்போ மார்க்கெட் மேலே போகாமல் ரிவர்ஸ் ஆகிருக்குன்னா மார்க்கெட் புல் பேக்குக்காக வருதா, லிக்விடிட்டி ஸ்வைப்பிங்காக வருதா, அங்கே என்ன காரணத்தினால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணுங்கள். அதை ரிசர்ச் பண்ண தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகலாம். ஓகேங்களா? இது போன்ற தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தொடர்ந்து எங்கள் யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இதுமாரி உங்களுக்கு கோர்ஸ் படித்து டீட்டெயிலாக ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.